கடகம் வந்து பாருங்க, எல்லா கஷ்டமும் பட்டு முடிஞ்சாச்சு. இனி எங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் இழந்தாச்சு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் சொச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷன்ல தான் கடகம் இருக்காங்க. குரு பகவான் கடகத்திலேயே தான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். ஓகேங்களா? ஆக கடகத்திலேயே உச்சம் பெற்று அமரும் போது இது ஜென்ம குருமா வந்துருமே, ஜென்ம குருவா வரும். பட் இருந்தாலும் பிளஸ் என்ன அப்படின்னா, 8ல ராகு இருக்காரு. ராகு 8ல அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு அப்படின்னா அது வெளியே தெரியக்கூடிய காலகட்டம். அது வந்து மறைமுக உறவுகள், அது வந்து வெளிப்படையா மத்தவங்களுக்கு தெரியும். மேம், கடகராசி அன்பர்கள் மேம், இந்த கடகராசி அன்பர்களுக்கு நம்ம குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொடுத்துட்டு போக போறார்? இவ்வளவு நாள் கஷ்டத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை கடந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு கொடுப்பாரா? கண்டிப்பாம்மா. கடகம் வந்து பாருங்க, எல்லா கஷ்டமும் பட்டு முடிஞ்சாச்சு. இனி எங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் இழந்தாச்சு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் சொச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷன்ல தான் கடகம் இருக்காங்க. ஏன்னா அஷ்டமத்து சனியில எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க கடகம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சனி பகவான் பாக்கிய சனியா வந்திருக்காரு. பாக்கிய சனியா வந்து அவர் இன்னும் நிறைய நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கல நிறைய கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி வந்து ஸ்லோ மூவிங் பிளானட் இல்லம்மா, அதனால நிதானமா கொடுப்பாரு. இப்ப குரு பயிற்சியான பின்னாடி குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல பட்டதுனால சனி கடகடன் நிறைய நல்லது கொடுக்க போறாரு. எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கினாரு அத்தனையும் வட்டியோட கொடுக்க போறாரு. சோ நல்லது அப்படின்றது சாலிடா நடக்க போகுது கடகராசி அன்பர்களுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, குரு பகவான் கடகத்திலேயே தான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. ஓகேங்களா? ஆக கடகத்திலேயே உச்சம் பெற்று அமரும் போது இது ஜென்ம குருமா வந்துருமே, ஜென்ம குருவா வரும். பட் இருந்தாலும் பிளஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடகத்துக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டுமா. அனலைஸ் பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நாளா எனக்கு ஆசைங்க. நான் திருமணத்துக்கு முன்னாடி பக்காவா வந்து பாத்தீங்கன்னா கதக் ஆடுவேன், பரதநாட்டியம் ஆடுவேன், நல்ல டான்சர். ஆனா திருமணமான பின்னாடி கணவரோட குடும்பம் பிடிக்கல, விட்டுட்டேன். குழந்தை பிறந்துச்சு, இன்னும் முடியல, விட்டுட்டேன். ஆக திருமணம் ஆன பின்னாடியே விட்டுட்டேன். இப்ப நான் அந்த ஆட முடியலையேன்ற வருத்தம் இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கினேன். ஓகேங்களா? இப்ப நான் யோசிக்கிறேன், அஷ்டமத்து சனியில என் கணவர் யாரு, என் குழந்தைங்க யாரு, யாருக்காகலாம் நான் கஷ்டப்பட்டனோ அத்தனை பேரும் எனக்காக எல்லளவும் கஷ்டப்படல. என்ன பெரிய பிரச்சனை அம்போன்னு விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? 4 பேர் என்ன குறை சொன்னாங்க, இவங்க சரியில்லை தப்புன்னு. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் தப்புன்னு முடிவு பண்ணாங்க. என் மாமியார் முடிவு பண்ணது பிரச்சனை இல்லை, என்னோட மாமனார் முடிவு பண்ணது பிரச்சனை, என் கணவரும் அதை அக்செப்ட் பண்ணார். அது கூட பிரச்சனை இல்லை, நான் பெத்த குழந்தை நான் தப்பு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிச்சு. என்னை வந்து கேவலமா பேசுச்சு. இந்த மாதிரி நிறைய கடகம் அனுபவிச்சாங்கம்மா. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் கடகம் அனுபவிச்சதுன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தோணுது, நம்ம ஏன் நம்மளுக்காக வாழக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பல அப்டக்கிள்ஸ்க்கு அப்புறம் அவங்க சிறகுகள் கொடுப்பாங்க. திருப்பி ஒரு டான்சரா வருவாங்க, டான்சரா இருந்தா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி அப்படின்றது. சரி, இதெல்லாம் பிளஸ். மைனஸ் என்ன அப்படின்னா, குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்தாலும் ஜென்ம குரு இல்லையா? அப்ப சேர்க்கையில கவனம் வேணும். பொதுவா நாங்க சேர்க்கையில கவனம் வேணும் அப்படின்னு போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கம்மா, ஆண்களா இருந்தா பெண்கள் இடத்துல கவனம் வேணும், பெண்களா இருந்தா ஆண்கள் இடத்துல கவனம் வேணும்ன்றாங்க. பெண்களா இருந்தா பெண்கள் இடத்துலயும் கவனம் வேணும், ஆண்களா இருந்தா ஆண்கள் இடத்துலயும் கவனம் வேணும். யார் கூட சேர்ந்தாலும் கவனமா பேசு. ஏன்னா நீ பட்டுட்ட நிறைய, இனி பட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம என்ன நினைப்போம், எல்லாரும் நம்ம வந்து பட்டுட்டோம், இப்படி ஒரு பர்சன் நம்ம விட்டுட்டோமே, இவர் நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க, இவங்க நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவாங்க நினைப்போம். அவங்கதான் நம்மளுக்கு ஆப்பா இருப்பாங்க. சோ திருப்பி வந்து ஆப்பு வச்சுக்கிறது அப்படின்றது வேணாம். ஏன்னா குரு ஜென்மத்துல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, கடகம் வந்து இப்ப அனலைஸ் பண்ணுவாங்க, என் லைஃப்ல நான் படுற கஷ்டத்துக்கு காரணம் என்ன, என்னோட அதீத நல்ல குணம், இந்தந்த விஷயத்துல நான் லூஸ் விட்டுட்டேன், இதுதான் இப்ப நான் அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க. தன்னைத்தானே பதப்படுத்திக்கிறதுக்கு, பக்குவப்படுத்திக் கொள்றதுக்கான காலகட்டம். இதெல்லாம் பெரிய பிளஸ். ஓகே, அருமை மேம். இப்ப குரு பகவான் வந்து கடகராசினியர்களுக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த கண்டிப்பா நடத்தி கொடுத்துருவார் அப்படின்னா இந்த விஷயத்த நடத்தி கொடுத்துட்டு போவோம். 5, 7, 9 பார்வையை பாக்குறாருமா, 5ஆம் பாவத்தை பாக்குறாரு. நிறைய கடகத்துக்கு காதல் வரும். ஓகேங்களா? நல்ல பிள்ளையா வரும். இது வரைக்கும் ஏகப்பட்ட காதல்ல தான் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கேன். சூப்பரான லவ் பண்ற பார்ட்னர் வருவாங்க. அதே மாதிரி நிறைய காதல் திருமணத்துல போய் முடியும். 7ஆம் பாவத்தையும் பாக்குறாரு. ஓகேங்களா? வயசு ரொம்ப ஆகுதுங்க, திருமண பிராப்தமே இல்லை, நல்ல பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். பிசினஸ் பண்றீங்களா, கண்டிப்பா இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. அதே மாதிரி யூஜி இது வரைக்கும் சீட் கிடைக்கவே இல்லை, கண்டிப்பா சீட் கிடைக்கும். பிஜி சீட் கிடைக்கவே இல்லை, 3 வருஷமா எழுதுறேன், 4 வருஷமா எழுதுறேன், பிஜி சீட் கிடைக்கும்.
இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஓகே. அதாவது வந்து காதலை நிறைவேத்தி கொடுக்க போறார். அதுதான் ஒரு அழகான காதலை கொடுக்க போறார் அப்படின்னு கண்டிப்பா அந்த உலகமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு அன்பின் அன்புலதான் மூலமா தான் அன்புலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது கடகத்துக்கு கொடுக்கும்போது அது நிறைய இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டரா மாறிடும் அப்படின்னு உண்மை. நம்புறேன். ஓகே, சூப்பர் மேம். கடகம் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்பதான் மீண்டு வந்திருக்காங்க. திரும்ப இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? 8ல ராகு இருக்காருமா. ஓகே. ராகு 8ல அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் Okay. ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு அப்படின்னா அது வெளியே தெரியக்கூடிய காலகட்டம். அது வந்து மறைமுக உறவுகள், அது வந்து வெளிப்படையா மத்தவங்களுக்கு தெரியும். ஓகே. அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களா இருக்காங்க அப்படின்னா கணவரோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். பூர்வீக சொத்து பத்துலாம் இருக்குன்னா போய் பராமரிக்கணும். ம். பராமரிப்புனா பராமரிக்கல அப்படின்னா அதுல கொஞ்சம் வில்லங்க வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஓகே. இந்த விஷயங்கள் எதையுமே வந்து கவனமா இன்கேஸ் இருக்கணும். இன்வால்வ் ஆயிருந்தாலும் வெளியில வந்துரும் வெளியே இல்லையா? வந்துடணும். என்னத்துக்கு Okay. போதும் பட்டாச்சு. நம்மள கட்டந்தே நம்மளுக்கு சரியில்லைன்னும் போது நேத்து வந்ததா நம்ம கூட வாழ ஃபுல்லு வரப்போகுது. ஓகே. யாருமே வரப்போறது இல்ல இல்லைங்களா? அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சூப்பர். கடகம் வந்து வழிபடக்கூடிய தெய்வம். பொதுவாவே கடகம் எப்பயுமே அம்பிகை வழிபாடு பண்ணுமா. ஓகே. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட ராசி அதிபதி யாரு? சந்திரன். ம். அதுக்கும் மேல குரு உச்சமடையக்கூடிய ராசி. நிறைய Okay. நல்ல குணம் இருக்கும். அதனால தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி. காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம். அப்ப இந்த அதீத அன்பு, நிறைய நல்ல குணம், அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய Okay. பர்சனாலிட்டிஸ். அப்ப எல்லார் மேலயும் டக்குன்னு நம்பிடுவாங்க, பாசமா இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்துல இவங்களுக்கு பிரச்சனைகளும் வில்லங்களும் ஜாஸ்தி என்ன? வில்லங்கமும் ஜாஸ்தியா தான் வரும். ம். அப்ப நம்ம அம்பிகை வழிபாடு, அதுவும் அம்பிகை வழிபாடு பௌர்ணமி தோறும் அம்பிகை வழிபாடு. Okay. பொதுவா அம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் கொடுத்து வழிபாடு பண்ணலாம். ம். இந்த நல்ல சிவப்பு, ரத்த சிவப்பு குங்குமம் தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். Okay. அடர்ந்த சிவப்பு, அழகான சிவப்பு பிடிக்கும். அதே மாதிரி தாயாருக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும். Okay. இப்ப திருமியச்சூர் லலிதாம்பிகை கோயில் நீங்க வரலாறுலாம் கேட்டீங்கன்னா நிறைய பக்தர்கள் கிட்ட கேட்டிருப்பா, பக்தைகள் கிட்ட எனக்கு கொலுசு வாங்கி கொடு அப்படின்னு கனவுல வந்து கேட்டிருப்பா. Oh. இது அங்க மட்டும் இல்லம்மா, யார் இந்த சக்திசம்ல இருக்க பெண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அம்பிகையை தொடர்ந்து வழிபாடு பண்றோம் அப்படின் போது ஒரு ஸ்டேஜ்ல அவ கேட்பா, எனக்கு கொலுசு நீ கொடு அப்படின்னு. பக்தர்கள் கிட்ட கேட்பா அவ. Okay. அந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மையும் கூட. ஆக கொலுசு வாங்கி கொடுக்கறது இவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை, இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்க ஹெல்ப் பண்ணுமா. Okay. கடகராசி என்பவர்கள் வந்து கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துட்டு ரொம்ப அழகா நிறைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமா குரு பகவான் மாத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.